வணக்கம் என் உடன்பிறவா உறவுகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. இந்த தனாமணி லாக்ஸ் என்னும் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம இந்த சேனல்ல பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் நமக்கு தேவையானதாகவும், முக்கியமானதாகவும், நம்மளுடைய பொது வாழ்க்கைக்கு அது பயன்படுவதாகவும் இருக்கு. இந்த வீடியோக்கள பார்த்து அதை ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும் உங்களுடைய சொந்த முடிவு தான். எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இப்போ நாம இந்த வீடியோவுல ஒரு முக்கியமான தகவல தான் பார்க்க போறோம். அது என்ன தகவல் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய உடன்பிறவா உறவுகளே, சகோதர சகோதரிகளே, ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க நாம அது எந்த மாதிரியான முக்கிய தகவல்னு பார்க்கலாம். பொறுப்பு, துறப்பு. இந்த சேனலில் வரும் வீடியோக்கள், ஆடியோக்கள் மற்றும் எழுத்துக்கள் யார் மனதையும் துன்புறுத்துவதற்காக அல்ல. மீறி இருந்தால் மன்னிக்கவும். இந்த சேனலில் வரும் ஆடியோக்களில் வரும் செய்திகள் அனைத்தையும் ஏற்பதும் விட்டுவிடுவதும் உங்களின் சொந்த முடிவாகும். இதில் எந்த கட்டாயமும் இல்லை. இப்படிக்கு இந்த சேனலின் உரிமையாளர். ஸ்பான்சர் keyword. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Bracket BuyMode e-shopping bracket. Click below link and install application. https://buyMode.shop/links/O-F5993744A9213079A6B53E8. Sponsor content. #BuyMode. #BuyMode e-shopping. #BuyMode online. #BuyMode shopping. #BuyMode application. இந்த BuyMode ஆப் இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப்பாக தந்திருக்காங்க. ஷாப்பிங்காக நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப்பை பயன்படுத்தி நாம் பர்ச்சேஸ் பண்ணி நாம் ஆஃபர்ஸை அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ப்ளேயில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் குங்குமப்பூ பற்றிய முக்கிய தகவல்களை நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு குங்குமப்பூவோட பலன்களும் அது எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி சூழ்நிலைக்கு இந்த குங்குமப்பூ கர்ப்ப காலத்தில் இருக்கிற பெண்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குங்குமப்பூ. குங்குமப்பூ இந்தியர்களின் சமையலிலும் ஆயுர்வேத மருந்துகள் தயாரிப்பிலும் மிக அதிகமாக உபயோகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகிலேயே விலை உயர்ந்த பொருள் குங்குமப்பூ, அதாவது சஃப்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தாவர பூக்களின் ஒரு பகுதியிலிருந்து கூடுதல் கவனத்துடன் கைகளால் இவற்றை சேகரிப்பதிலும் பதமாக இவற்றை உலர்த்தி வறுத்தெடுக்கும் தயாரிப்பு முறையில் உள்ள சிரமங்களின் காரணமாகவே இதன் விலை அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளிலும் இது விளைவிக்கப்படுகிறது. ஒரு பூவிலிருந்து 3 ஸ்டிக்மாக்லே எடுக்க முடியும் என்ற நிலையில் 1 கிலோ சஃப்ரான் தயாரிக்க சுமார் 1,80,000 பூக்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் ஏராளம். அவை என்னென்ன என்பதை நாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க இப்போ நாம் இந்த குங்குமப்பூவோட தரத்தை பற்றி பார்க்கலாம். இதில் என்னென்ன இருக்குன்றதை நாம் இப்போ பார்க்கலாம். முதல்ல
பார்த்திங்கன்னா ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது இந்த சஸ்ப்ரான்ற குங்குமப்பூவில் பார்த்திங்கன்னா கவர்ச்சிகரமான அதன் சிவப்பு நிறத்தை கொடுப்பது குரோசின் என்ற கூட்டுப்பொருள் அப்படின்றாங்க. இதில் உள்ள குரோசிடின், சஸ்ப்ரான் மற்றும் கெம்பெரால் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆக்சிடேட்டிவ் ஸ்டெர்லைஸை எதிர்த்து போராட உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இரண்டாவதாக கவலைகளை குறைத்து மகிழ்ச்சியான மனநிலையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் உள்ள குரோசின் கவலைகள் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கவும், நரம்புகளில் ஏற்படும் கோளாறுகளின் விளைவை, அல்சைமர் மற்றும் பார்க்கின்சன் போன்ற வியாதிகள் வரும் அபாயத்தை தவிர்க்கவும் உதவுதுன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த குங்குமப்பூ உதவுதுன்னு பாருங்கள். அடுத்ததாக குங்குமப்பூவால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூணாவதாக PMS அறிகுறிகளை குறைக்கும் சொல்கிறாங்க. அதாவது மாதவிடாய் காலத்தில் ப்ரீ மென்சுரல் சிம்டம்ஸ்னு இருக்குது இல்லைங்களா, அதை தான் அப்படி ஷார்ட்டாக சொல்கிறாங்க. இது அந்த மென்சஸ் வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அடிவயிறுலேருந்து ரொம்ப அதிகமான வலி இருக்கும் பெண்களுக்கு அப்படின்றாங்க. அந்த வலிகளை குறைக்கிறதுக்கு இந்த குங்குமப்பூ நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவதாக இதய ஆரோக்கியத்தை காக்க உதவுகிறதுன்றாங்க. அதாவது சப்ரான் உடலில் உள்ள LDL எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைக்ளிசரைட் ஆகியவற்றின் அளவை குறைக்க உதவும். அதனால் இரத்த அழுத்தம் உயராமல் சமநிலையில் வைத்து பராமரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதய நோய்கள் வருவதை தடுக்கவும் இது உதவுதுன்னு சொல்கிறாங்க. குங்குமப்பூவினால் ஐந்தாவது நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக்கங்களை குறைக்கும். அதாவது சப்ரான் குடலில் உண்டாகும் வீக்கங்களை குறைத்து செரிமான இயக்கங்களை சிறப்பாக நடைபெற உதவுகிறது அப்படின்றாங்க. ஆறாவதாக பார்வைத்திறன் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப்ரான் மூப்பின் காரணமாக உண்டாகும் பார்வை குறைபாடுகளை நீக்கி உதவி புரியும்னு சொல்கிறாங்க. அதாவது வயசானவங்களுக்கு ஏற்படுற அந்த பார்வை குறைபாடை இந்த சப்ரான் நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஏழாவதாக பார்த்திங்கன்னா இரத்த சர்க்கரை அளவு சமன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரிழிவு நோயாளிகள் சொல்கிறோம் இல்லைங்களா, சர்க்கரை நோயாளிகளை, அவங்களுடைய இரத்த சர்க்கரை அளவை சமநிலையில் வைக்கவும் இந்த குங்குமப்பூ மிகவும் பயன்படுது அப்படின்றாங்க. எட்டாவதாக பாலுணர்வை தூண்ட உதவும்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சப்ரான் பாலியல் சம்பந்தப்பட்ட எல்லா உணர்வுகளையும் தூண்டவும் இனப்பெருக்கத்திற்கு உதவி புரியவும் அரிய ஒரு மருந்தாக இது செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. அதை குழந்தை இல்லாதவங்களுக்கு இதை ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பும் இதில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப்ரான் அதாவது குங்குமப்பூ மூலமா நமக்கு கிடைக்கிற 9வது நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடை பராமரிப்புக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப்ரான் பசியை குறைத்து எடையை சமநிலையில் வைத்து பராமரிக்க சிறந்த முறையில் உதவும். தினசரி ஒரு நாளைக்கு 60 மில்லிகிராம் என தொடர்ந்து 3 மாதங்கள் உட்கொண்டு வந்தால் கணிசமான அளவு உடல் எடை குறைவதாக ஆராய்ச்சிகள் கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குங்குமப்பூவில் இவ்வளோ நன்மைகள் இருந்த போதும் கர்ப்பிணி பெண்கள் இதை குறைந்த அளவே எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், சப்ரானில் விஷத்தன்மை கிடையாது, ஆனால் அதன் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தி கொள்வதில் அதிக கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனெனில் அதே சாயல் கொண்ட வின்டர் கால்சியம் எனப்படும் போலி குங்குமப்பூ மிக அதிக விஷத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தவறுதலாக இதை உண்ண நேர்ந்தால் மரணம் கூட சம்பவிக்கும்னு சொல்கிறாங்க. அதனால்தான் கர்ப்ப காலத்தில் இருக்கிறவங்க இதை அதிகமாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குங்குமப்பூ என்கிற சப்ரான் முழு ஸ்டிக்மாக்களாகவும்
பவுடராகவும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பவுடரில் போலிகள் கலந்திருக்கக்கூடிய சாத்தியம் அதிகமாக இருக்குன்றாங்க. ஸ்டிக்மாக்களை வாங்குவது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சின்ன சின்ன நூறு இலை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வாங்குறது மிகவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது சக்தி வாய்ந்த சுவையும் சிறிது கசப்பு டேஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமையலில் மிக குறைந்த அளவே சேர்ப்பதே நலம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறிதளவு சர்ப்ரானை வெதுவெதுப்பான நீரில் சிறிது நேரம் ஊற வைத்து பிறகு சமையலில் சேர்த்து கொண்டால் உடல் ஆரோக்கியம் பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது எல்லா வகை உணவுகளோடும் சுலபமாக சேர்ந்து கொள்ளும் குணமுடையது அப்படின்றாங்க. இதனாலேயே இதை ஈரானியன் சஃப்ரான் ஐஸ்கிரீம் போன்ற உலகளாவிய கிளாசிக் உணவு வகைகளில் ஸ்டார் வேல்யூ கொண்ட கூட்டுப் பொருளாக பயன்படுத்தி வருகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. குங்குமப்பூவை வெதுவெதுப்பான பாலில் சேர்த்து சிறிது தேனும் கலந்து நாளின் எந்த நேரத்திலும் குடித்து வரலாம். இது உடலுக்கு மிக மிக பலத்தையும் தெம்பையும் ஆன்டிஆக்சிடென்ட்டாகவும் செயல்பட்டு நமக்கு புது தெம்பையும் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியான இந்த குங்குமப்பூ. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் குங்குமப்பூவை பற்றிய முழு தகவல்களையும் பார்த்தீங்களா? அதை எப்படி பயன்படுத்துவது, அதன் நன்மைகள் என்னென்ன என்பதை முழுதும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுசாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் உடன்பிறவா உறவுகளுக்கும் என்னுடைய நன்றிகள். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமாக.